ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி vlog பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா என் ஹப்பி எனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கொஞ்ச நாளாக வந்துட்டு நான் ஸ்லோவாக இருந்தேன்னு எனக்கு நிறையா வந்துட்டு ட்ரோல் பண்ணிங்க இல்லையா கமெண்ட்ஸில். அது எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு ரீசன் தான். அது என்னங்கிறதெல்லாம் அப்படியே நம்ம வீடியோவில் போக போக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் லன்ச் எதுவுமே பண்ணல. எனக்கு கொஞ்சம் அந்த ஜலதோஷம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தலைவலியாகவே இருந்ததுனால நான் எதுவுமே குக் பண்ணல. குட்டீஸுமே வந்து கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. நாள் வந்துட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றின சாப்பாட்டில் மோர் கலந்து அதாவது தயிர் கலந்து சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா அப்போலேருந்தே அது எனக்கு சேராது. சரி, அதை ட்ரை பண்ணதான் வந்து ஒரு பிரச்சனையாட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டேன். குட்டீஸுக்கும் சேர்த்து வந்ததுமே அவங்க சாப்பிடுவாங்க. அதை மட்டும் பேக்கெட்லேருந்து பிரித்து எடுத்து வைக்கிறேன். எப்பவும் பாக்ஸில் வரும். ஸோ இந்த டைம் வந்துட்டு என்னென்னு தெரியல, வாழை இலையில் வச்சு இது மாதிரி பேக் பண்ணி வந்துருந்துச்சு. இதுவே பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாக்ஸில் சூடாக வைக்கிறதுக்கு. ஸோ வாழை இலையில் வச்சு வந்தது நல்லா தான் இருந்துச்சு. அதை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் நான் சகீம் குட்டியை ஸ்கூலில் விட்டு வரும்போதே வந்து முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஈவினிங் போல் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன் கேக் வந்து செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு. ஈஸியாக சிம்பிளாக ஒரு கேக் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக தான் ஞாபகமாக முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே நம்ம கோழி குட்டிக்குள்ளார அழகாக எடுத்து வச்சாச்சு. இங்கேயே உட்காந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த லன்ச் டைமில் வந்துட்டு தூங்காமல் கொஞ்சம் வேலைகள்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குகிற ஆள் அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு அந்த மாதிரி ஆள் தான். ஹப்பி சொல்லுவாங்க, காலையில் ஒரு தூங்குவா, மதியம் ஒரு தூங்குவா அப்படின்ட்டு. அது என்னவோ தெரியல, சாப்பிட்டு முடித்தோடனே நேராக என் உடம்பு வந்து பேட்ரி லோன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். அதனாலேயே போய் படுத்துருவேன். ஆனால் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சார்ஜ் வந்து ஏற தானே செய்யணும். ஆனால் வந்து எனக்கு என்னமோ இறங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். போயிட்டு கொஞ்சம் நேரமாவது தூங்கணும் பசங்க வர வரைக்கும். அதுதான் வந்து எப்பவும் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைக்கிற வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்ட்டு. அடிக்கிற வெயிலில் எப்படி வேலை செய்யறதுனே தெரியல. முட்டை வந்து காலையில் அவிச்சேன் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது எனக்குன்னு ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்றதுக்கு தோணாமல் அது அப்படியே இருந்துச்சு. அதை மட்டும் இப்போ சைடிஷ்க்கு எடுத்துக்கிட்டு வந்து மோர் மிளகா ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு. டிவியை போட்டுட்டு யூடியூப் வச்சதுமே வந்து நம்மளோட வீடியோ தான், அந்த சாரீ கட்டியிருந்த வீடியோ தான் வந்துச்சு. அதை நானுமே வந்து ஃபுல்லாக இன்னொரு முறை உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாரீ நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் கழித்து சாரீ வந்து வேர் பண்ணியிருந்தேன். எனக்கே வந்துட்டு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் வேர் பண்ணேன். ஸோ இன்ஷால்லா இனிமேல் அப்பப்போ நம்ம வேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்மளோட பெருநாள் விலாக் அதெல்லாம் 2-3 பார்த்துட்டு அதோட எந்திரிச்சு வந்தேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே உட்காந்தோன்னா தூங்க சொல்லிடும் உடம்பு, அதனால் எந்திரிச்சிருவோம் அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைச்சி வைக்கணும். இது இல்லைன்னா நமக்கு வந்து கை உடஞ்ச மாதிரி இருக்கும். என்னாலெல்லாம் சுத்தமாக முடியாது அந்த நேரத்துக்கு உரிச்சி அரைச்சி செய்கிறது அப்படிங்கிறது. நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு வந்து செட் ஆகாது. அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பல்காக தான் அரைச்சி வச்சுக்குவேன். இந்த ஜோடியாக்கில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சியை வந்துட்டு கட் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு இஞ்சியாக உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதில் போட்டு நம்ம வந்துட்டு பல்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நமக்கு வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து ஒன்றா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து எனக்கு இந்த மிக்ஸி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். என்றைக்காவது மைதா மாவு கோதுமை மாவு பிசையறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுவும் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் இது. ஏன்னா இதில் போட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டோன்னா கட் பண்ண தேவையில்லை. பூண்டு வந்து தன்னால் அரைப்பட்டுரும். சூர்யாக் மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய ஜார் இருக்குல்ல, அது இஞ்சி பூண்டுக்காகவே படைக்கப்பட்ட ஜார்னு தான் சொல்லணும்.
ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் என்னென்ன சேர்த்து அரைப்பேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவேன். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு டப்பா ஃப்ரீசரில் கூட வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தோன்னா கூட அது உறையாமல் இருக்கும். ஏன்னா அதில் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் அண்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ 1 மந்த் 2 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிருக்க இந்த குவான்டிட்டி எனக்கு தாராளமாக 1 மாதத்துக்கு மேலேயே வரும். நான் ஒரு பாக்ஸை வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன், ஒரு பாக்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து அரைச்சி வச்சுட்டோம், இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா வந்துட்டு அப்படியே ஏதோ பாக்கெட் ஃபுல்லாக வந்து மணி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஒரு திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை முடிக்கவுமே கரெக்டாக எங்கள் வீட்டு வாரிசுகள் வந்தாச்சு. சின்ன குட்டி பெரிய குட்டி 2 பேருமே வந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் அவங்க டேடி சத்தம் போட்டாங்க, ஷூ கழட்டின உடனே எடுத்து வச்சிடணும், இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதிலிருந்தே சகீம் குட்டி கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. அதை பார்க்குறதும் சகில் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க. அதான் பெரியவங்ககிட்டேருந்தே வந்துட்டு அந்த நல்ல பழக்கங்களை பழகுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சகீம் குட்டிக்கிட்ட கேட்டேன், அவங்க 2 பேத்துக்கும் என்ன வேணும்னு என் விரலை தொட்டு சூஸ் பண்ணுங்கன்னா, ஒரு விரலில் நான் வந்துட்டு கோகோனட் குக்கீஸ் வச்சுருந்தேன், இன்னொரு விரலில் வந்துட்டு கேக் வச்சுருந்தேன். சகீம் கரெக்டாக தொட்டாங்க, சகில் வந்துட்டு தப்பாக தொட்டுட்டாங்க. அதனால் திருப்பியும் வந்து தொட்டுட்டு எனக்கு வந்து சாக்லேட் கேக் தான் வேணும்ன்ட்டு கேட்டுட்டு போனாங்க. சரி வாங்க செஞ்சுருவோம். இப்போ நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சாத பால் தான், ஸோ எந்த பால் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, காய்ச்சின பால் காய்ச்சாத பால் அப்படின்ட்டு. அண்ட் வந்துட்டு எந்த ட்ரே யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து நான் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆயில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக மைதா தூவி ஃபுல்லாக வந்து டஸ்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும் கேக்கு வெளில எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் நான் வந்து இன்றைக்கி கேக் பண்ண போகிறேன். 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்குவோம். 2 முட்டையை ஊற்றிட்டு அது கூட வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது எல்லாமே நம்ம ஹெல்த்தி வெர்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நார்மலாக ஒரு கேக் பண்ணிவிடுவோம். ஸோ நார்மல் சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம், ஸ்பாஞ்ச் கேக் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 3/4 கப் அளவுக்கு சுகர், எந்த கப்பால் நீங்கள் வந்துட்டு மைதா எடுத்தீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகருக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ரேட் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது மிக்சிங்க்கு சேர்த்துக்கலாம், இங்கே இருக்கட்டும். ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட் மிக்சர் அண்ட் வந்துட்டு ஹேண்டு மிக்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும், ரொம்ப அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரே போதும், அதை வச்சு தான் நான் எப்பவும் பண்ணுவேன். எனக்கு என்னமோ இதுதான் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 180 டிகிரி இல்லைனா 170 அந்த மாதிரி வச்சுட்டு. இப்போ வந்து நல்லா எல்லாமே சேர்த்து சுகர், ஆயில், மில்க்கு எல்லாம் முட்டை எல்லாம் சேர்த்து சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துட்டு அடுத்தது ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். ஸோ அந்த சல்லடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே இந்த சல்லடையில் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது கூடயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு நம்ம கேக்கு அப்படின்னாலே வந்துட்டு சேர்க்க போகிறது. இது கூட ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சலிச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இதே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த சால்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரையிலே நமக்கு வந்து சால்ட்டு கண்டென்ட் இருக்கும், அதனால சொன்னேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கிட்ஸ் எல்லாமே வீட்டில் இருப்பாங்க, ஸோ லீவில் இருக்காங்க இல்லையா, ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த கேக் வந்து ஒரு ஈஸியான ஒரு ஐட்டமாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போதே கேக் பேட்டர் வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பால் வந்து மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்துக்குவோம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. இதை வந்து ஜென்ரலாக மிக்ஸ் கொடுத்து இது கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுமே வந்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கேக் பேட்டர் ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கேக் வந்து நமக்கு ஃப்ளஃபியாக வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரே வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே வந்து இந்த பேட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அப்படி மடிஞ்சு விழுது இல்லையா, ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து கேக் வந்து கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடையே இருக்கலாம். ஃபைனலாக ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இல்லை இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அப்படி லைன் போட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு கேக் வந்து ஒரு ஈவனாக இருக்கும், வெடித்து வராமல் ஒரே ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மேலே வந்து நிறைய சாக்கோலேட் சிப்ஸ் வந்து தூவி விட்டுக்கிறேன். குட்டீஸ் ரெண்டுமே வந்துட்டு சாக்லேட் கேக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய சாக்கோலேட் சிப்ஸ் வந்து அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நிறையா போட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்களோட விஷ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் குட்டீஸ்க்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நட்ஸு அண்ட் வந்து டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்தோனாலே கேக் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரீ ஹீட்டான அவனில் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் 170 டிகிரிக்கு நான் வந்து 30லேருந்து 35 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கேக்கு செஞ்சதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது. ஸோ கேக்கு செஞ்ச அந்த இடத்த வந்து திரும்ப வந்து க்ளீன் பண்ணணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் கழுவணும். கடன்னு பார்த்தீங்கன்னா கேக் அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எப்படா போயிட்டு எனக்கு ரூமில் போயிட்டு ஏசியை போட்டுட்டு உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வேர்த்து வலியுது. எப்படி தான் இந்த வெயில் காலத்தை சமாளிக்க போகிறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே சொல்லுங்கள் மக்களே, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த திங்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையோட வேலை நடக்கிறதுனால அதை கரெக்டாக அங்கங்கே கொண்டு போய் வச்சுருவேன். திரும்ப எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலுமே தேட தான் செய்வேன் சில நேரத்தில். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண எல்லா அந்த பவுல் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். கழுவும் போது தான் ஏன்டா இதில் தான் எடுத்து செய்யணுமா, ஒரே ஒரு கப்பை வச்சுட்டு வேலையை முடிக்கக்கூடாதா அப்படின்லாம் கூட தோணியிருக்கு. இன்றைக்கும் அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலுமே வந்து எவ்வளோ பொருள் ஆசைப்பட்டு வாங்கணும், அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாமா அப்படின்னு கூட ஒரு மனசு சொல்லும். அந்த மனசு தான் ஃபைனலாக ஜெயிச்சிச்சு. வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் அதை வந்து ஆளும்போதும் இருக்கணும். அதே மாதிரி அதை கழுவும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. நமக்கு பிடிச்சி தானே நம்ம வாங்கணும். அப்படின்னா வந்துட்டு அதோட கழுவி பத்திரமா நம்ம தான் வைக்கணும். மித்தவங்க நம்மளை மாதிரி பார்த்து கழுவி வைப்பாங்களா, அதனால் வந்துட்டு நம்ம கையாலே நம்ம கழுவி வைக்கிறது வந்து நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அழகாக கழுவி வச்சுட்டேன். வாங்கி வச்சு அழகு பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை ஆண்டு அதை அனுபவித்து பார்க்க பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டைமிங்கை டேக் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி கிச்சனை ஃபுல்லாகவுமே தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்ருக்கேன். இன்றைக்கி குக்கிங் இல்லை, அதனால் வந்து பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி கிச்சனில் நிற்கும்போது பயங்கர ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் வந்துட்டு மேலே வந்து டைல்ஸ்லேருந்து கூலிங் கல்லேருந்து எல்லாமே போட்டிருக்கு. இருந்தாலும் ஹீட் வரதான் செய்யுது. 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த கல்லை வந்து போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இதில் நான் வந்து ஒரு கரையை கூட பார்த்ததில்ல. ஜஸ்ட் ஒரு வைப்பு தான் பண்ணுறேன் உங்களுக்காக. கேமராவில் ஒரு மாதிரியும் ஸோ பின்னாடி ஒரு மாதிரியும் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விலாக் எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணுறது, வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது எனக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஒரு வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த கிச்சன் டூர் அதெல்லாம் கேட்குறீங்க, இன்ஷா அல்லாஹ் நான் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கல்லை பற்றி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது. இதில் வந்து கரை பிடிக்குதா, இதை எப்படி நீங்கள் வெள்ளையாக மெயின்டைன் பண்ணுறீங்க, எதுக்காக ஏதாவது ஒன்று வாங்குறீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஒன்றுமே கிடையாது. ஸ்ப்ரே பண்ணி கூட ரேராக தான் துடைப்பேன். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல டவல் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். பட் இந்த கல்லை வந்து எனக்கு சஜஷன் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன் ஆண்டனி ப்ரோ தான் சொல்லுவேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த கிச்சன் இத்தனை வருஷம் ஆகியும் இப்படி பர்ஃபெக்டாக இவ்வளோ நீட்டாக இருக்கிறதுக்கு ஸோ அவங்க தான் வந்து முதல் ரீசன். ஏன்னா அவங்க தான் இந்த கிச்சனை பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்யூச்சர் வீட்டில் உங்களோட ட்ரீம் ஹவுஸில் உங்களோட கிச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்.
செக் பண்ணி பாருங்கள், கால் பண்ணுங்கள். உங்களோட இன்டீரியர் ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஆண்டனி ப்ரோக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்காவே உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவை கிடையாது அப்படின்ட்டு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் குவாலிட்டி வரைக்கும் ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நானும் அப்போ வந்து ஃபுல் வீடுமே இன்டீரியர் பண்ணலை. ஸோ அப்போ இருந்த இதுக்கு நம்ம அப்போ பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மாதிரி இருந்திருந்தேன்னா ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பேன். நம்ம வீடுன்னு பார்த்திங்கன்னா 4BHK வீடு. ஸோ வந்துட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு ரூமுக்கு தான் பார்த்திங்கன்னா வார்ட்ராப் வந்து செட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிக்கணும், சீக்கிரமே வந்து குடி போகணும் அப்படிங்கிற டைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆகியும் எனக்கு வந்துட்டு மித்தத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து வார்ட்ராப் பண்ண முடியல. இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஷகீம் குட்டியோட ரூமுக்கே வந்துட்டு வார்ட்ராப் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா நான் வந்துட்டு எப்படி என்னோடய இன்னொரு ரூமில் இருக்கிற வார்ட்ராப்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். எல்லாமே நம்மளோட ஆண்டனி ப்ரோ தான் பண்ணுறாங்க. டிசைனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்ஷால்லா வந்துட்டு நான் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே கொடுக்குறேன். நீங்கள் யாராவது பண்ணணுன்னு நினச்சாலுமே வந்துட்டு தாராளமாக ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து விலாகை வந்து கன்டினியூ பண்ணுவோம். ஸோ வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை நினச்சா பாவமாக இருந்துச்சு. நிறைய நேரம் மறந்துடுறேன் செடிக்கு தண்ணி ஊற்றணுண்டு. ஏன்னா நம்மளே தண்ணி குடிக்காமல் இருந்தோன்னா இந்த வெயிலுக்கு என்ன ஆகும். ஸோ இதுவும் ஒரு குழந்த மாதிரி தான் இல்லையா. ஸோ செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றிடுவோன்னு நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா செல்லும்ப தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவும் அவங்கள ஃபுல்லாக வந்து எனக்கு அந்த குளிக்க வச்சு விட்ற மாதிரி தண்ணி ஊற்றி விட்றது ரொம்ப பிடிக்கும். அதாவது மரத்து மேலெலாம் அடித்து அவங்களுக்கு வந்து ஒரு மழை வந்த ஃபீல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளே வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மழை வந்து ஃபுல்லாக இந்த பூமி குளிர்ந்து போகிற அளவுக்கு மழை வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் நல்லா தண்ணி அடித்து விடுவோம் அப்படின்ட்டு நிறைய செடி இப்போ என்கிட்ட இல்லை. ஏன்னா காரு பைக்கு அப்படின்ட்டு நிறையா உள்ளுக்குள்ளே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க எல்லா இடத்தையுமே இவங்கெல்லாம். இப்போதைக்கு என்னென்ன செடி இருக்கோ அது மட்டும் கொஞ்சம் தண்ணி அடித்து விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஹபி வந்தாங்க அப்படின்னாக்கா ஸோ கொஞ்சம் வேறு ஏதாவது கொஞ்சம் பூக்கிற மாதிரி ஒரு செடி ஏதாவது ஒரு 4 செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கேக்குமே வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வேலைகளை முடிச்சுட்டு வரங்காட்டியும். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து கேக் ரெடியானதுமே நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு அப்படியே டீமோல்டு பண்ணிடணும். ஸோ கொஞ்ச நேரம் இது அப்படியே வெளில இருந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஈவினிங் டீயோட சாப்பிட்லாம். காஃபியோட கேக் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு பிடிக்கும். சரி, சகீமுக்கும் அதே மாதிரி தான் காஃபியோட கேக் சாப்பிட பிடிக்கும். அதனால் வந்து காஃபி போட்டுருவோம் அப்படின்ட்டு பால் ஊற்றி வைக்கிறேன். ஒரு வேலையை முடித்தா இன்னொரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் வந்துட்டு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்துட்டு 1 வீக் போட்ட அத்தனை நைட்டியுமே இதில் தான் இருக்குது. சம்மருக்கு வந்து சுத்தமாக முடியல. ஒன்று வந்துட்டு நைட்டி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பியூர் காட்டன் இல்லை ரயானில் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு மேக்ஸி இது மாதிரி தான் வந்து ஓடுது வண்டி. நைட்டி வேர் பண்ணால் என் ஹபிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. இந்த நைட்டியை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு அதே மாதிரி லுக்கில் இருக்கணும், ஆனால் வந்துட்டு மேக்ஸி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து தான் வந்து இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதை மடிச்சிட்டே இருக்கும்போது சின்ன குட்டியை பார்த்தேன். சின்ன குட்டி எனக்கு கொஞ்சம் துணி மடித்து கொடுக்குறியான்னு கேட்டேன். கொஞ்சம் ஐஸ் வச்சேன். உருட்டி கண்ணெல்லாம் உருட்டி என்னென்னவோ பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னால் எந்திரிச்சு வந்துருச்சு. என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஒரு வேலை வாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவனும் மடித்து கொடுத்தான். என்னால் அதுக்கப்புறம் சுத்தமாக இங்கே உட்கார முடியல. ஸோ இந்த துணி எல்லாத்தையும் அள்ளிட்டு ரூமுக்கு வாடா, ரூமில் போயிட்டு மடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்திரிச்சு போயிட்டேன். ரூமில் அள்ளிட்டு வந்து போட்டதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மடிச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து மடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பார்சல் ரிசீவ்ட் ஆகிருந்துச்சு. எவ்வளோத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ அதே தான் திரும்ப பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஒரு நைட்டி வந்து ட்ரெண்ட்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஜியோவில் அதிலிருந்து பார்த்திங்கன்னா ரிசீவ்ட் ஆகிருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன். மெயில்டான கலர் இந்த சம்மருக்கு செம்மையாக இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு இந்த மாதிரி கையில் ஸோ எல்லாத்துலேயும் லைட்டான அந்த லேஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும். இது வந்து பானைக்கு எனக்கு பிடிச்ச பானைக்கு வச்சுருந்ததும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன கிச்சனில் இருந்துட்டு இந்த மாதிரி லைட் கலர் போட்டு வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கையை தொடச்சி அது தெளித்து இது தெளிச்சின்ற மாதிரி ஒரு மாதிரி கரையாயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெயிலுக்கு இந்த கலர்லாம் தான் உடம்புக்கு இதமாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினேன். ஹபி பார்த்துக்கோங்க, இதுவும் நைட்டி தான். அது எப்படி மக்களே, இவங்கள மட்டும் நம்ம வந்து நீங்கள் கைலி வேர் பண்ணக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓயர் ஷார்ட்ஸில் தான் இருக்கணும்னு சொன்னால் இவங்க மட்டும் ஒத்துக்குவாங்களா? நம்மளை மட்டும் நைட்டி வேர் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அதனால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வாங்கிறது ஒரு பக்கம் வாங்கி வெறுப்பத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பால் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு காஞ்சி. அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு ஸோ கேக் கட் பண்ணிட்டேன். கேக் வந்து செம்ம ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து பண்ணுறேன், இருந்தாலும் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ இதே ரேஷியோவில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே கட் பண்ணி முடிக்கங்காட்டியும் நம்ம விட்டு செல்லக்குட்டி வந்து ஆட்டையை போட்டுட்டு போயாச்சு. அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் அப்படி புட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கும் சகீமுக்கும் வந்துட்டு காஃபி போட்டுக்கிட்டேன். சகில் குட்டி மட்டும் பூஸ்ட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பூஸ்ட்டு போட்டு ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். இதோட எனக்கு கிச்சனில் இன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சு. இதோட நைட் ஏதாவது சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இதோட போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு முடியலை, செம்மையாக வேர்த்து இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதோட காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதோட கிளம்பி நான் வந்து வெளில போகணும். ஃபைனலி எங்கே வந்தோம் அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து பூர்விகாவுக்கு வந்திருக்கோம். பூர்விகாவுக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து நான் 2-3 நேரம் வந்துட்டு போயிட்டேன். ஃபைனலி அந்த நாள் வந்து இன்றைக்கி தான். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டு தான் வந்து என் ஹபி வந்து எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வரும்போது வாங்கிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு அவங்க வர்றது வரைக்குமே வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தாங்க, பொறுத்த ஸோ போயிட்டு நீ இங்கேயே வாங்கிடு அப்படின்னாங்க. ஆனால் டக்குன்னு வாங்க முடியல. ஏன்னா வந்துட்டு நான் கேட்டிருந்தது வந்து 1 TB கேட்டிருந்தேன். நாங்களும் இங்கே ஃபுல்லாகவே வந்து சர்ச் பண்ணோம், எங்கேயுமே வந்து எங்களுக்கும் கிடைக்கல. ஸோ பூர்விகாவில் மட்டும்தான் வந்துட்டு நான் வந்து பை பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து 70 Pro Max வந்து 1 TBயில் கேட்டிருந்தேன். அதனால் வந்துட்டு ரொம்ப ரேர் வந்து கிடைக்காது, நாங்கள் வந்து வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா, ஒரு 20 நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பொறுமைலாம் இல்லை, வாங்க போகிறோன்னு முடிவாயிடுச்சு, வாங்கிடுவோன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இவ்வளோ நாள் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக காத்திருந்தேன். ஃபைனலி என் அன்புக்கானவர் எனக்கு வாங்கி கொடுத்த அன்பான கிஃப்ட் வந்து இப்போ என் கையில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா வந்து அவனோட நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஹபிக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து வாங்கிடு அப்படின்னாங்க. நான் தான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன், ஏன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலுமே வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு டிலே ஆனதுக்குமே வந்து இந்த நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு மொபைல் வந்து அதுவும் ஐஃபோன் தான், அதுதான் வந்து காரணம். ஏன்னா அது ரொம்ப எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலி நான் ஆசைப்பட்டது, ரொம்ப காத்திருந்தது. ஏன்னா 1 TB அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப காத்திருந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பொறுமையே கிடையாது. நான் வந்து ஒரு 2-3 நேரம் கால் பண்ணிட்டேன், எப்போ வரேன்ட்டு. ஆனால் அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து வர வச்சு கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பசங்க எல்லாருமே, நான் எல்லாம், ஹபி எல்லாருமே ஹாப்பி. அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கான அக்சசரிஸ் இதெல்லாமே போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வரும் பாருங்கள் நம்ம சேனலில் டான்னு வீடியோ. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.